அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு சிவனோட பிரசித்தி பெற்ற கோயில், அதாவது கர்நாடகா ஸ்டேட்டு பெல்லாரி டிஸ்ட்ரிக்ட் தொர்னகல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காதினூர்னு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜை ஒட்டி ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் தான் அந்த ரோடு எங்கே போகுதுன்னா நஞ்சுண்டேஸ்வர் கோயிலுக்கு போகுது. இந்த ரோடு. இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். எப்படின்னா, இங்கே வந்து சிவபக்தர்களும் சித்தர்களும் தங்கியிருந்து தவம் பண்ண இடம்னு சொல்லப்படுறது. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் ஒரு பழைய குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை ஒட்டி பில்வ மரம், வேப்ப மரம் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நான் இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுற டைம் வந்து சம்மர் சீசன். அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வறண்டு காணப்படுது. இது போக இந்த ஏரியாவில் வந்து வனவிலங்குகள், கரடி, சிறுத்தைலாம் நடமாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கீழே வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் மேலே நடந்து போகணும். நடந்து போகிறப்பே உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், அதாவது அந்த சித்தர்கள், சிவபக்தர்கள் வாழ்ந்த உண்டான அறிகுறிகள் மாதிரி ஒரு இது தோன்றும். உள்ளே போனீங்கன்னா அந்த ஒரு மலை அடிவாரத்தில் இங்கே வந்து உள்ள அந்த கோயில் இருக்குது. பார்வதி அம்மன் சிலை வச்சுருக்குறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே சிவனோட சுயம்பு லிங்கம்னு சொல்கிறாங்க. இந்த லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம்னு சொல்கிறாங்க. அது போக இதோட கார்னரில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இது என்னென்னா, இங்கேருந்து ஹம்பி, இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கு இதுக்கும் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பெர்மனண்ட்டாக மூடி வச்சுருக்குறாங்க. எனிவே இதுக்குள்ளே போனோன்னே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். அது நானே ஃபீல் பண்ணேன். உள்ளே போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணிங்கன்னா நினச்சது நடக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.